தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக பொதுவர் கெர்ஷோம் பொதுவர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமையாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகையும் பூலோகையும் இணைத்தல். இந்த வார பாடம் 7. பாடத்தின் தலைப்பு பரலோக குடியிருப்பு. மனப்பாட வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதே. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அதாவது இது 7வது பாடம். 7 பாடங்களுடைய ஒரு முடிவு தான், அதாவது பிலிப்பியர் புத்தகத்தினுடைய ஒரு தொகுப்பினுடைய முடிவை தான் இந்த 7வது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கு அறிமுகத்தில் மிக முக்கியமான ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை மையமாக வைத்தே இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு பவுலுடைய ஆலோசனைகள் இருந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை படிக்கும்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் செய்யணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2வது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாக பலப்படுகிறான். இந்த உள்ளான அழகு நமக்குள்ளாக பூரணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறதே பவுலுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா வெளியான மனிதன் நாளுக்கு நாள் வயசாகிறோம், நம்ம அப்படியே அழிவை நோக்கி போகிறோம் என்பதை நாம் அறிகிறோம். 3வது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் எப்படியாப்பட்ட சவால்களை சந்தித்தாலும், கடினமான பாதைகளை நாம் கடந்து போனாலும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கும்பொழுது மனரம்பியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையிலே அவர் இருந்து சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து இதை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது, சவால்கள் உண்டு. அதாவது இந்த மாபெரும் போராட்டத்திலே பரலோகத்தை இலக்காக கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசித்து போகிற பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாருக்கும் என்ன உண்டு? சவால்கள் உண்டு என்பதை இங்கே காமிக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் ஒரு சிறந்த எதிர்காலம் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த பிலிப்பு பட்டணத்தில் அந்த லாஸ்ட் க்ளோசிங் இதில் உறுதிமொழி கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார் பவுல். பாடம் 7. பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான முதல் கேள்வி, பிலிப்பு சபைக்கு பவுல் என்ன ஊக்கம் அளிக்கிறார்? இந்த கேள்வியின் பதிலுக்கு ஒரு தொடக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்தில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. முன் மாதிரியாக யாரையாவது நம்ம வாழ்க்கையில் வைத்திருப்போம். இப்போது சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது தகப்பன் மற்றும் தாயை உற்று நோக்குவார்கள். அவர்களை முன்மாதிரியாக வச்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அவர்கள் வளர்ந்த பிறகு வாலிப பருவத்தை எட்டும் பொழுது அவர்கள் படிக்கிற பயோகிராஃபிஸாக இருக்கட்டும், மற்றும் அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய அவருடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ரோல் மாடலாக அவர்கள் வைப்பார்கள். அப்படியாக நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது இப்போ தீமை நிறைந்ததாக இருக்கிறது. இன்டர்நெட்டாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தவறான முன்மாதிரிகளை வைப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய உலகம் மாத்திரமல்ல, பவுல் வாழ்ந்த காலகட்டமும் தீமை நிறைந்ததும் ஒழுக்கக்கேடு நிறைந்ததுமாய் காணப்பட்டுச்சு. அப்போ பவுல் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நல்ல முன்மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே அழைப்பு கொடுக்கிறார். எங்கே படிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போது நாங்கள் எங்களைப் போல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நல்ல முன்மாதிரியை கிறிஸ்துவின் மேல் நோக்கமாக இருங்க. நாங்கள் என்று சொல்லும் பொழுது எப்பாப்பிரதாத்து மற்றும் தீமோத்தேயு பவுலை சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவின் மேல் நம்ம என்ன செய்யணும்? நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி பிலிப்பியர் மக்களுக்கு அங்கே ஊக்கம் கொடுப்பதை பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 - 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதில் நல்ல மற்றும் கெட்ட முன்மாதிரிகள் பற்றி பவுல் சொல்லுவது என்ன? நல்ல மாதிரி என்று பவுல் அவரை வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு அனுபவத்தை இங்கு காண்பிக்கிறார்.
அதே போல் நீங்களும் கிறிஸ்து நடந்த வழியில் நாங்கள் அப்போஸ்தலர்களாகி நாங்கள் நடக்கிறது போல் நீங்களும் நடந்தால் நல்லா இருக்கும் என்கின்ற முதல் விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு விசுவாசியும் யாரெல்லாம் பரிசுத்தமாக நடக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ காட்லி பிலீவர்ஸ் அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க, அது நல்ல வழி என்பதை அவங்களுக்கு ரெண்டாவதாக காமிக்கிறாரு. மூணாவது நீங்கள் பரலோக பிரஜை என்பதை மறந்துடாதீங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை எது அப்படின்னா நித்தியத்தை நோக்கி நம்முடைய லக்கு அதுவாக இருக்கிறபடினால் நம்ம அந்த உன்னதத்தின் மேன்மையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்றதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறது. இதான் குட் ரோல் மாடல்ஸ், அதாவது மேன்மையான ஒரு மாதிரி என்று நாம் பார்க்கிறோம். தவறான மாதிரி என்று சொல்லி அவர் ரெண்டு சாராரை காண்பிக்கிறார். ஒன்று த எனிமீஸ் ஆஃப் கிராஸ், சிலுவைக்கு பகைஞர்கள். இவங்க பவுல் எங்கெல்லாம் போய் சிலுவையை பற்றியும் இயேசுவை பற்றியும் உபதேசத்தை பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் இவங்க மறுபடியும் குழப்பி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணால் தான் ரட்சிக்கப்படுவீங்க, மோசையின் பிரமாணத்தை கை கொள்ளணும், மற்ற சடங்குகள் எல்லாம் செய்யணும் என்று அவர்கள் போதித்தார்கள். இவர்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மாதிரியாக நோக்காதீங்க என்று சொன்னார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இதே வயிறு தான் அவங்களுக்கு கடவுள். அவங்க வயிற்று பிழைப்புக்காக இதை செய்கிறாங்க. உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதை செய்வார்கள் என்றால் அதை நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதனால் இதில் நமக்கு பவுல் என்ன காண்பிக்கிறார் என்றால், யோபுவைப் போலவும் இன்னும் அநேக நீதிமான்களைப் போல கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் வாழும்பொழுது எப்படி யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் என்னுடைய சொந்த கண்களினாலே இதோ என் மீட்பரை நான் பார்ப்பேன். அப்போது இந்த மீட்பரின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்குமே என்றால் நம்முடைய விசுவாசம் பூரணப்படும் என்பதை பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் நிறைவாக கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? அருமையான பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கும்போது பாஸ்டர் கெர்ஷம் உங்களுக்கான கேள்வி, கிறிஸ்துவ குடியுரிமை எப்படி இருக்கும் என்பதை பவுல் எவ்வாறு விவரிக்கிறார்? இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னதாக முந்தின வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாரை குறித்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள், இந்த கள்ள போதகர் என்று சொல்லக்கூடிய தவறான போதனைகளை, கிரியைகளினால் ரட்சிப்பு, நம்ம படிச்சுட்டு வரோம் பிலிப்பியரில் இந்த விருத்த சேதனத்தை மையப்படுத்தி அநேக கருத்துக்களை அந்த யூதர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது அதை மனதிலே வைத்து பவுல் விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தியாமல் மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருங்கன்னு சொல்லி அங்கே வசனம் 21-22 அவர் சொல்வதை பார்க்க முடியும். கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வருகையின் நாளிலே பரலோகத்திலிருந்து இறங்கி தம்முடைய பிள்ளைகளை அங்கே ரட்சித்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்க போகிறாரு. அந்த நாளிலே இந்த அழிந்து போகக்கூடிய இந்த சரீரமானது அழியாததை பெற்றுக்கொள்ளும் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போது பரலோக குடியுரிமை நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு நான் எல்லாரையும் மன்னிக்கிறவனாக இருப்பேன், அன்புள்ளவனாக இருப்பேன், மென்மையாக இருப்பேன் அப்படி இல்லாதபடிக்கு இப்பொழுதே அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். ஒரு ஆசிரியர் பின்வருமாறு எழுதுகிறார், our action should showcase that we are citizens of heaven. நம்முடைய செயல்பாடுகள் பரலோகத்தின் குடிகளாய் நம்ம இருப்பது போல இருக்கணுமா. நாம் மற்றவர்களோடு பழகும் பொழுது அவர்களுக்கு பரலோகம் ஒரு பிரியமான இடமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறாங்க. அப்போது பரலோக குடிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பரலோகத்தை வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். உலகத்தின் ஆசைச்சிகளை இழுப்புண்டு போகாதபடிக்கு அதன் மேல் நோக்கமாக இருப்பாங்க. கடைசியாக அவர்கள் பூமிக்கு அடுத்த காரியங்கள் மேல் நாட்டமாக இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி பார்த்து மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடியும். பவுல் இதை தான் அங்கே பிலிப்பியருக்கு வலியுறுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்கிறோம், நீதிமானாக்கப்பட வேண்டும், அப்புறம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்புறம் மகிமை அடைய வேண்டும் சொல்லி நம்ம பருவங்களே நாம் பார்க்குறோம். அப்படின்னா மகிமைப்படுத்தப்பட்ட நிலையை வேதம் நமக்கு எப்படி விவரிக்கிறது? மகிமைப்படுதல் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் இங்கே என்ன நமக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு மேலான சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், அவரோடு கூட வாசம் பண்ணுகிறதற்கு ஏதுவான பலன் நமக்கு உண்டாகும். அப்படின்னா மோசேக்கிட்டே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்து எவ்வளோ சாந்த குணமாக இருந்தாலும் மனுஷன் ஒருவனை என்னை பார்த்து உயிரோட
இருக்க முடியாது. அப்படின்னா ஒரு மேன்மையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கைக்குள்ள யார் இருந்தா அப்படின்னா யோபு இருந்தார். யோபு என்ன அப்படின்னா, என் மீட்பரை நான் பார்ப்பேன், என் சொந்த கண்களினாலே பார்ப்பேன், அந்நிய கண்களினால் அல்ல. அப்படின்னா இவருக்கு ஒரு மாறுதல் வரும். அவர் அங்கே யோபு 19ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தும் வார்த்தை எனக்கு ஒரு மாறுதல் வரும். அந்த காலம் வரைக்கும் என்னை நீங்கள் பூலோகத்தில், அதாவது மண்ணு கீழே என்னை மறைச்சி வச்சு பின்ன ஒரு காலத்தை குறித்தால் நலமாக இருக்கும் என்றெல்லாம் அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இதில் நமக்கு அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். உயிர்த்தெழுதலை குறித்தும் மகிமையான சரீரத்தை குறித்து பவுல் பேசுகிறார். நட்சத்திரத்துக்குள்ளே எப்படி வித்தியாசம் இருக்கோ, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ, அதே போல் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கும். அதை அம்மையார் கூட ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. எல்லாரும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஒருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் ரொம்ப பிரகாசமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த பூலோகத்தில் செய்த நன்மையான கிரியைகள் நிமித்தமாக அவங்களுடைய கிரீடமும் அப்படி பிரகாசித்தது, அவங்களுடைய ஒளியும் அவ்விதமாக இருந்தது. அப்போ அந்த ஒளியிலும் வித்தியாசம் காணப்படும். ஆனால் எல்லாரும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு மேன்மையை அடைவோம். இல்லைனா ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லூக்கா 24:39 இயேசு சீஷர்கள் கிட்ட உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சரீரத்தை போய் காமிக்கிறார். காமிக்கும் போது நீங்கள் சொல்கிறார் பாருங்க, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லுகிறார். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பூட்டி இருக்கு, பூட்டின அறைக்குள்ளே இவர் எப்படி உள்ளே வந்தார்? அப்போ இந்த மகிமையான சரீரத்திற்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா, பூட்டின அறைக்குள்ளும் பிரவேசிக்கும் ஒரு பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். மண்ணானவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ மண்ணானவைகளும் அப்படியே இருக்கும். ஆனால் விண்ணவருக்குரிய சாயலை நாம் அணிந்து கொள்வோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுக்கறது தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கடைசியாக பரிகரிக்கக்கூடிய ஒரு சத்ரு மரணம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அந்த மகிமைப்படுதலை குறித்தும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அந்த மகிமைப்பட்ட சரீரம் தான் நித்திய காலமாய் நமக்கு நோய் இல்லாமல் சுகமாக இருக்கிற அனுபவத்தை நமக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்குறோம். அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான ஒரு கேள்வி. என்ன பாஸ்டர் இப்படி நடக்குது, நீங்கள் அடுத்தது நீங்கள் தானே அப்படின்னு. எப்பா, என் சமாதானத்தை குலைக்கிறமே நான் எதுலையுமே ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அப்படி அந்த பாஸ்டர் சொன்னார். அப்போ தேவ சமாதானத்தை நாம் எவ்வாறு அனுபவிப்பது? பிலிப்பியர் 4:4-7 பவுல் என்ன சொல்லுகிறார்? இங்கே மறுபடியுமாக அங்கே பவுல் தனக்கு பிரியமான அந்த மையப்பொருளுக்கு வருகிறார். என்ன அப்படின்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கடைசியாக சொல்லும் பொழுது வசனம் நம்ம 7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும்படியாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது தேவ சமாதானம், இன்னைக்கு நீங்கள் சொன்னது போல் எத்தனையோ முறை நாம் பயந்த காரியம், இது எப்படா கடந்து போகும், இந்த மாதம் எப்படா கடந்து போகும், இந்த வருடத்தை நம்ம எப்படி முடிக்க போகிறோம், அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுவது உண்டு. பவுல் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார். ஒன்றுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மத்தேயு 6 நம்மளுக்கு பரிச்சயமான வசனம். ஆகிய எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் என்ன செய்யாங்க, கவலைப்படாதிருங்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்ட்டு சொல்வதை பார்க்க முடியும். பேதுரு அங்கே சொல்லும் பொழுது 1 Peter 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அப்போது நம்முடைய ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது நம்மளை சுற்றி அங்கே தீமை நிறைந்திருக்கிறது. இப்போ 2026ஆம் ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாளிதழில் நியூஸில் பார்க்கும் ஒவ்வொரு நாளும் அங்கே யுத்தங்களின் செய்தியும், அங்கே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கொலை செய்வதும் அநேக தீமை செய்வதும் பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட தீமையான உலகத்தில் நான் கிறிஸ்துவின் குணாசி பிரதிபலிக்க தேவன் அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு சமாதானம் அங்கே நிரம்பி இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் யாக்கோபு 5:8 நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே யாக்கோபு சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்போ பாஸ்டால்ஸ், அந்த கேள்வியை தொடர்ந்து நான் கேட்க வேண்டியதுன்னா, தேவ சமாதானத்தை பற்றி நம்முடைய புரிதல் வேதத்தில் எப்படி ஊன்றி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நம்ம சந்திப்போம். பிரியமான, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா?
வேதத்தை அதிகமாக படிக்கும்போது பாஸ்டர் சார்ல்ஸ் பிரேக் முன்னாடி கேட்ட கேள்வியை நான் மறுபடியும் கேட்க விரும்புகிறேன். வேதத்தை அதிகமாக படிக்கும் பொழுது தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் விரிவுபடுத்த நம்ம என்னென்ன செய்யலாம்? வேதம் என்ன சொல்லுகிறது? அதை தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பாடத்தில் நமக்கு ஒரு 2-3 வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 வசனத்தை நம்ம பார்ப்போமே. சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருளை நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. சமாதானம் எப்போ இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு நோயும் இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் உள்ளான ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த இன்னர் பீஸ் என்பது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்பொழுது மாத்திரம் அது கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏசாயா 9ஆம் அதிகாரம் நமக்காக வெளிப்பட்ட மேசியாவினுடைய அந்த மேன்மையை குறித்து இங்கு சொல்லும்பொழுது 6வது வாக்கியம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த சமாதானம் நமக்கு கல்வாரி சிலுவையில் கிடைத்தது. அந்த மேன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதே லூக்கா 2:14 சொல்லும்போது, இயேசு பிறந்தபோது தூதர்கள் சொன்ன வார்த்தை, இதோ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூலோகத்தில் உள்ள மனிதர்களாகி நம்ம எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக கடவுது என்று கெப்ரியேல் தூதன் சொன்ன அந்த வார்த்தை. அப்போ இந்த சமாதானத்திற்கு காரணர் யார் அப்படின்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் மூலமாகவே இந்த சமாதானம் நமக்கு உண்டாகிறது. அதை தொடர்ந்து பாஸ்டர் கெர்ஷோம், இந்த தேவ சமாதானத்தை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும்? பவுல் மிக அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் அப்படின்ற கிரேக்க பதம் ஒரு இராணுவ பதமானது உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவ சமாதானம் நம்முடைய சிந்தையை பாதுகாக்கிறதாம், தவறான எண்ணங்களிலிருந்து, மனசோர்விலிருந்து. பிறட்ட கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஏன்பா குடிக்கிறீங்க, ஏன் இந்த பழக்கத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, சோர்வு, அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த பழக்கத்தில் அதை நான் விட முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தேவ சமாதானம் நம்முடைய இருதய சிந்தனைகளை பாதுகாக்கிறது. கிறிஸ்து நம்ம மீது வாசம் செய்யும் பொழுது அந்த சமாதானம் வரும்னு சொல்லி பாஸ்டர்மே சொன்னாங்க. அப்போது தேவ சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரச்சனைகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் அவர்கள் நிலை நிற்பார்கள். சங்கீதம் 119:165 விவரமாக சொல்லுகிறது, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே எந்த செயல்களை செய்ய பவுல் வலியுறுத்துகிறார்? 2 வகையாக அதை நம்ம பிரிக்கலாம் இந்த 2 வசனத்தையும். அதாவது திங்க் குட், நன்மையானதை யோசி, டூ குட், நன்மையானதை செய். இப்போ நான் நன்மையானதை செய்யணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணும், யோசிக்கணும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் செயல்பாடாக வெளிப்படும். அந்த செயல்பாடு குணாதிசயமாக மாறும். அதுதான் நம்முடைய குணமாகவும் மாறிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பேச அதை இங்கே சொல்லும்பொழுது 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 8 சொல்கிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, இது உண்மையா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமான விஷயத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோம். ஒழுக்கமாக இருக்கிறவங்கள யாருமே விரும்புவார்கள் என்று பார்க்குறோம். அடுத்தது நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படின்னா இவைகளெல்லாம் மேலே சொல்லப்பட்ட இந்த அனைத்து காரியங்களும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்போ 9 சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொண்டும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளையே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தான் நாங்கள் செஞ்சோம், நீங்கள் அதை செய்வீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அதை தானே சொன்னார் ஆண்டவர் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, இவைகளை நீங்கள் செய்வீர்களே என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படியே நாம் நடக்கும்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம போய் ஏதோ ஒரு பாஸ்டர் என்னை பிளஸ் பண்ணுங்க அல்லது எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க என்று சொல்லி கேட்கிறதுனால் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதில்லை. கிறிஸ்து சென்ற பாதையிலே நாம் நடக்கும்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வருது. நம்முடைய வாழ்க்கை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி மனுஷனுக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, திருப்திப்படுத்துவது. என்ன செய்தாலும் திருப்தி ஆகிறதே கிடையாது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு சோர்வும்
அங்கே மனசஞ்சலமும் அதிகமாவதை நம்ம பார்க்க முடியும். அதான் சுகர் அதிகமாக இருக்குமோ? கண்டிப்பாக. சாப்பிட்டு, அப்போ இங்கே பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:11 ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், சோர்ந்து போவதில்லை. வாழ்க்கையின் சூழல்கள் அவரை பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். யோபுவை தான் அங்கே பவுல் அங்கே மேற்கோள் காட்டுவதை பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 6:7 உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இந்த நிதர்சனமான உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது மனரம்யமாக இருக்க என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அங்கே சங்கீதம் 23:1 பார்க்கும் பொழுது கர்த்தரை மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மத்தேயு 6:32 நமக்கு வேண்டியது என்ன என்பதை பரலோக பிதா அறிந்திருக்கிறார். 1 பேதுரு 5:7 தேவன் நம்ம விசாரிக்கிறபடியால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இப்படி அநேக வாக்குத்தத்த வசனங்களை நம் மனதில் வைத்து முன்னேக்கி என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். இறுதியாக பிலிப்பியர் 4:13 அவர் எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் முடிப்பதை பார்க்க முடியும். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டால்ஸ், உங்களுக்கான கேள்வி, தேவ சித்தத்திற்கு இசைவானவை என்பதை அறிந்து நாம் நம்பிக்கையுடன் தேவனிடம் கேட்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன? பாடத்தில் ரொம்ப அழகாக நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன கேட்கலான்னா, மற்றவர்களுடைய ரட்சிப்பு. ஆண்டவரே, என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், அவனை நீங்கள் ரட்சிங்க என்று சொல்லி ஜெபிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதற்கு தைரியத்தை எனக்கு தாங்க. அப்போஸ்தலர்கள் அதற்காக ஜெபித்தாங்க. ஆண்டவர் அந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை மன்னிக்க, அதாவது என்னுடைய சத்துரு எனக்கு விரோதமாக ரொம்ப செயல்படுறான், ஆண்டவரே நான் அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு ஏதுவான பலனை எனக்கு தாங்க, நீங்களும் அவனை மன்னிங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை உம்முடைய பலன் இல்லாமல் எங்களால் கை கொள்ள முடியாது, அதனால் அப்பா எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா, இதோ நம்மளுக்கு விரோதமாக செயல்படுறவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னா அதையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா அது அவருடைய சித்தம் என்று நாம் பார்க்கிறோம். ஞானம், அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஞானமாக நடந்துக்கணும், அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ ஆண்டவர் சத்தியத்தின் மூலமாய் கொடுக்குற ஒரு புரிதல் எங்களுக்கு எப்பொழுதும் வேணும், நாங்கள் எதுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாது, அகப்பட்டுக்கக்கூடாது என்று கேட்கும் பொழுது இவைகள் அனைத்தையும் அவருடைய சித்தத்திற்குட்பட்டு ஆண்டவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.